ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு மின்ட் புலாவ் பண்ணேன். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் நம்ம போடணும், ப்ளஸ் முந்திரி பருப்பும் போடணும். பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த புதினா கொத்தமல்லி 2 க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் இதை மிக்சியில் நம்ம பச்சையாகவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு இதில் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே ஆயிலும் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது பேஸ்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ நம்ம கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரை வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட், சும்மா 2 கருவேப்பிலை இலைகளும் நம்ம போடலாம். போட்டுட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ் பாயில் ஆன பிறகு ஆற வச்சிட்ட பிறகு பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இதில் போட்டுட்டு நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா அப்படியே அதை நம்ம இது பண்ணும்போது கிளறும்போது நல்லா மின்ட் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஒரே ஒரு வாழைக்காவை எடுத்து ஒரு பெப்பர் போட்டு பாருங்கள், ரைஸ் எவ்வளோ அழகாக கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு, இதை பாருங்கள் வாழைக்காய், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு நம்ம இதை நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம இதில் பெப்பர் போட்டு இது பண்ணோம்னா இது குட் காம்பினேஷனாக இருக்கும். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.